இந்த அபார்ட்மெண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பிளாட்ஸ்ங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 floors 6 யூனிட்டுங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1178 1221 இருந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்கொயர் ஃபீட்ஸ் எல்லாமே இருக்கு. 2 BHK வாங்குற ஒரு பிரைஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 BHK வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 57 lakhs தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடோட பிரைஸ். வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்போர்ட்டும் இருக்குங்க. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கார் வந்து பார்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் போட்டிருக்காங்க. 400 அடிக்கு இவங்க வந்து போர் போட்டிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே தனித்தனியா ஒரு மீட்டர் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலயே லிஃப்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. 1221 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம்ங்க. ஒரு பால்கனியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கணும், இல்ல இங்கேயே துணி காய போடணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க பால்கனில. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பம்மல்ல இருக்க வெங்கடேஸ்வர நகர்ல தாங்க இருக்கோம். நீங்க தமிழ்ல டைட்டிலேயே பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறோம். இந்த அபார்ட்மெண்டோடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPR பில்டர்ஸ்ங்க. இந்த வெங்கடேஸ்வர நகர் சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டருக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூப்பரா சக்சஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த அபார்ட்மெண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பிளாட்ஸ்ங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 floors 6 யூனிட்டுங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வீடு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 BHK தான். ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1178. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1221 இருந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்கொயர் ஃபீட்ஸ் எல்லாமே இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மிடில் கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 2 BHK வாங்குற ஒரு பிரைஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 BHK வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 57 lakhs தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடோட பிரைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வதி பிளாட்ஸ்ல இருக்க எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து ஹாலு, அதுக்கப்புறம் கிச்சனு, பெட்ரூம்லாம் எப்படி இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து காட்ட போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எழுதிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம SPR பில்டர்ஸ் ஸ்ரீ பார்வதி பிளாட்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் மெயின் லொகேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் கொண்ட லொகேஷன்ஸ் தான். 1 கிலோமீட்டர்ல குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டும், 1.5 கிலோமீட்டர்ல பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டும், 4 கிலோமீட்டர்ல இருந்து ஏர்போர்ட்டும் இருக்கு. அதாவது ஸ்ரீ பார்வதி பிளாட்ஸ்ல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்போர்ட்டும் இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபார்ட்மெண்ட் இருக்க லொக்கேட் ஆயிருக்க ஸ்ட்ரீட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் இருக்க ஏரியா தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே சுத்தி வீடு தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பார்வதி பிளாட்ஸுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்வதி பிளாட்ஸோட எலிவேஷனுங்க. அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீல் கேட்டுக்காக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான அம்யூனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க. மொத்தம் 6 வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு டவுட் வரலாம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கார் வந்து பார்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பைக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு பார்க்கிங் தான் சொல்லணும். நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய காரு, பைக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். போர் போட்டிருக்காங்க. மொத்தம் 2 போர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டிருக்காங்க. 400 அடிக்கு இவங்க வந்து போர் போட்டிருக்காங்க. சப்மர்ஜ் மோட்டருங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸா வருதுன்னு. தண்ணியோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பியூரிஃபை போடாமையே நீங்கள் வந்து குடிக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டேஸ்ட்டும் இருக்கு. பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு போர் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ்ல ஒரு போர் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியால இன்னொரு போர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 2வது போரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 400 அடிக்கு போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சம்பு தாங்க இது. அதாவது மெட்ரோ வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சம்பு வந்து இருக்கு. அடுத்து ஈபிங்க. 3 ஃபேஸ் லைன் கொண்ட ஈபி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக ஒரு மீட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமனாக ஒரு மீட்டரும் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான அம்யூனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தாங்க. இவங்க கார் பார்க்கிங்ல இருந்தே சிசிடிவி கேமராஸ் எல்லாமே வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஃப்ளோருக்குமே வந்து சிசிடிவி கேமராஸ் வந்துடும். நம்ம வந்து 3 ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து 3 மாடி ஏறி இறங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு பார்வதி பிளாட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கார் பார்க்கிங்ல இருந்து வந்த உடனே உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு பக்கத்திலேயே லிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃப்ளோர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வர ரொம்பவே ஈஸியா இருக்கும். 3 மாடி எப்படி போயிட்டு வருது அப்படின்ற அந்த தாட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா லிஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க கொடுக்குற லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான லிஃப்ட்டுங்க. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி, ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இது எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எந்த ஃப்ளோர்ல இருக்கோ அந்த ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் டோர் வந்து ஓப்பன் ஆயிடும்.
இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு இருக்குங்க. நார்த் ஃபேஸ் சவுத் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்கு. நார்த் ஃபேஸ்ல இருக்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 1228 ஸ்கொயர் ஃபீட் வரும். சவுத் ஃபேஸ்ல இருக்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 1178 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. பொதுவாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸ் பெரிய பெரிய பில்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோ பிளாக்ஸ் ஸ்டோன் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்பிஆர் பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயர் கட் பிரிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதாவது செங்கல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து லிஃப்ட் ரூமுக்கே வந்து பாருங்க, லிஃப்ட் ரூமுக்கே வந்து செங்கல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க லிஃப்ட்ல இருந்து இறங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் வீடு தான் பார்க்க போறோம். இது வந்து 1221 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீடுங்க. இவங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா டீக் வுட்ல வந்து கொடுக்குறாங்க. நார்மலா வேற எந்த ஒரு வுட்டும் போடாம டீக் வுட்லயே இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து டீக் வுட் டோர் வந்து போட்டு கொடுக்க போறாங்க. மெயினா நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம், நம்ம வந்து ஒரு வீடு பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயமே அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து தாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து ஒரு கட்டின வீடாக சரி, கட்ட போற வீடாக சரி, வாஸ்து நல்லா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100% வாஸ்து பார்த்து கட்டின ஒரு வீடுங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஹால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிரெஞ்சு டோர் கொண்ட ஒரு விண்டோ வந்து வரப்போகுது. ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காத்து அடிக்குது. நான் நிற்கும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பேஷியஸ் வந்து இங்க வந்து ஹால்ல கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம் பாருங்க. அந்த லிவிங் ரூம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சனுக்குள்ளதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ போறோம். கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திங்ஸ் வச்சதுக்கு எல்லாமே அந்த அலமாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் விண்டோ வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்ம வந்து 3 பிஹெச்கேன்னு சொல்லியிருந்தோம். அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பால்கனியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கணும், இல்லை இங்கேயே துணி காய போடணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. பால்கனில நீங்க வந்து வாஷிங் மிஷின் வச்சு நீங்க வந்து துணி காய போட்டுக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க அந்த பால்கனில இருந்து பார்த்தா அந்த வியூவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியா அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். அடுத்து லிவிங் ரூம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூம்லயே ரைட் சைட்ல இருக்க 2வது பெட்ரூமுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு 2 பிஹெச்கே வாங்குற பிரைஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிஹெச்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க தாராளமா இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், இந்த அபார்ட்மெண்ட்டை. அடுத்து நம்ம பார்க்க போறது 3rd பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். உங்க வீட்டுல வந்து ஒரு வயசானவங்க இல்ல ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்றதுக்கான ஒரு பெட்ரூம் தான் இது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். விண்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. காத்து வசதியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்தோம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து 1178 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு 3 பிஹெச்கே வீடுங்க இது. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு என்ன கலர் ஸ்டைல்ஸ் வேணும், நீங்க சுவிட்ச்ல இருந்து நீங்க என்னெல்லாம் ப்ரிஃபர் பண்றீங்களோ அது எல்லாமே இவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நம்ம அந்த நார்த் ஃபேசிங்ல பார்த்த மாதிரியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா பால்கனி இருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு ரோட் சைடு பாக்குற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்கனியுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சவுத் ஃபேசிங்ல இருந்து இப்போ பாக்குற பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எஸ்பிஆர் பில்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பில்டிங் தான் அது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 100ல இருந்து 200 மீட்டருக்குள்ளேயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இங்கேயே முடிச்சிருக்காங்கன்னு. இந்த வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு சூப்பரா தெரியுதுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில தாங்க இருக்கோம். மொட்டை மாடியில உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று தெரியும். கீழே அந்த சம்பில் இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வாட்டரை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான டேங்க் தான் இது. நீங்களே பார்த்துருப்பீங்க, துணி காய போடுறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கம்பியை வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு மொட்டை மாடி அப்படின்னா அந்த இந்த சொல்லலாம். இப்போ நம்ம நிற்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளைட்டு போகிறது வர்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக பார்க்கலாங்க இந்த வியூவிலேருந்து. நீங்கள் மாடியிலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடு தான் தெரியுங்க. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வீடுங்க இருக்க ஏரியா தான். ஏதோ ஒரு தூரமாக இருக்க ஏரியா கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக வந்து வீடுங்க மட்டும்தான் இருக்குது சுற்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் அதுக்கப்புறம் ஜி ஸ்கொயரோடைய ஃப்ளாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அதனால நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதாவது மொத்தம் 6 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த 6 வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ப்ளம்பிங் ப்ராப்ளம் வருது
அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுவை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு வீடு மட்டும் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இவங்க வந்து ப்ளம்பிங் ஒர்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ரீ பார்வதி பிளாட்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 6 கோவில்கள் 2.5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குங்க. 300 வருஷம் பழமையான ஈஸ்வரன் கோவில், அதுக்கப்புறம் திருநீர்மலை பெருமாள், அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டரில் சூரியம்மன் கோவில், 1 கிலோமீட்டரில் அக்ரேஸ்வரர் டெம்பிள், 300 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திர டெம்பிள் இப்படின்னு சொல்லிட்டு கோவில்களும் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் பீஸ் ஆஃப் கிரீன் எர்த் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. 500 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. 2 கிலோமீட்டரில் மகாலட்சுமி வித்யா மந்திர் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிருஷ்ண பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. 800 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி சுந்தரவல்லி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஸை சுற்றி இருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக உங்களுக்கு நான் இந்த எஸ்பிஆர் பில்டர்ஸோட ஸ்ரீ பார்வதி பிளாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% வரையும் பார்த்தீங்கன்னா லோன் வந்து அவைலபிளுங்க. 80% லோன் அவைலபிள். உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனை பார்த்து உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 2 BHK வாங்குற ப்ரைஸில் உங்களுக்கு 3 BHK இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான். நீங்கள் மாடி மேலே நின்னீங்கன்னா ஏர்போர்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தெரிகிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்பிளேல நான் அவங்களுடைய டைரக்ட் நம்பரே கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி சைட்டையும் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.